அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எது அப்படின்னு இப்போ நான் கேட்டேன்னா, நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் தூங்குறது. தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிற ஆள் யாருமே இருக்க முடியாதுல்ல. ஆனால் அந்த தூங்குறதுல தான் நம்மளோட என்டையர் ஹெல்த்தும் இருக்குது. அதை எப்படி தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், பல வீடியோ பேசியிருக்கேன். இருந்தாலும் அகைன் அண்ட் அகைன் ஒரு கொஷின்ஸ் வருது. இடது பக்கம் படுத்து தூங்குறது நல்லதா, வலது பக்கம் படுத்து தூங்குறதா? இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு 4 பொசிஷனில் தான் தூங்க முடியும். ஒன்று நேராக படுத்து தூங்கலாம், இல்லை மல்லாக்க படுத்து தூங்கலாம், இல்லை ரைட் சைடு திரும்பி தூங்கலாம், லெஃப்ட் சைடு திரும்பி தூங்கலாம். இவ்வளோ தான் நம்மளால் முடியும். இப்போ நேராக படுத்து தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளோட அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேக் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்டமக்கோட எம்டிங் அதெல்லாம் கொஞ்சம் போய் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும். கொரட்டை உள்ளவங்களுக்கு அந்த கொரட்டையோட இன்டென்சிட்டிலாம் குறையும் லெஃப்ட் சைடு படுக்கிறனால. அதே தான் ரைட் சைடு படுக்கிறதும். ரைட் சைடு படுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம வந்து 2 காலுக்கும் நடுவில் ஒரு பில்லோ வச்சுக்கலாம். ஸோ அலைன்மெண்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி படுத்துக்கலாம். குப்புற படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப அழுந்தும், நம்ம ஸ்பைன் டெக்ஸ்சர்லாம் மாறும். இப்படி தலையை வச்சு படுக்கிறது, இப்படி தலையை வச்சு படுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ ஒரு பொசிஷனில் தூங்கக்கூடாது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, குப்புறப்படுத்து வயிற்றில், அதாவது வயிற்றில் படுத்து தூங்குறதுல கண்டிப்பாக தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் மீதி உள்ள 3 பொசிஷனில் உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கீங்களா, எப்போதுமே நேராக படுத்து தூங்காதீங்க. ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுங்க. அதுதான் வந்து கொரட்டை வராமல் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது. பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கழிச்சு படுத்து தூங்குறப்ப நமக்கு வந்து கரெக்டாக அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டில் வந்துடும். பில்லோ வந்து நமக்கு அந்த ஸ்பைனோட அந்த கேப்பில் போய் ஃபில் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு இப்படியும் போகாது, இப்படியும் வராது. ஆனால் நீங்கள் பில்லோ ரொம்ப ஹைட்டாக வச்சுட்டு நேராக படுத்து தூங்குறீங்க அப்படின்னா தலை இந்த இப்படி இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல நெக்கு வந்து அழுந்தும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பில்லோ வந்து இந்த அளவு தான் ஹைட் இருக்கணும், ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது. பில்லோ இல்லாமல் தூங்கக்கூடாது. பில்லோ இல்லாமல் நீங்கள் தூங்குறீங்கன்னா தலை இப்படி போகும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லதில்லை. ஸோ அதனால் ரொம்ப நல்லது அப்படின்னா லெஃப்ட் சைடு, அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ரைட் சைடு. நேராக படுத்து தூங்கலாம், ஆனால் இது 2 தான் பெஸ்ட்டு பாஸ்சர். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டு பொசிஷன், எதில் படுத்தா நீங்கள் நல்லா தூங்குறீங்க அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு படுத்து தூங்கினா நல்லாயிருக்கும். சில பேர் என்னென்னா ரைட் சைடு படுத்து தூங்கினா எனக்கு ரொம்ப கனவு வருது மேம் அப்படிம்பாங்க. கனவு நல்லதா கெட்டதா, இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது எல்லாருக்குமே. கனவு நல்லது தான். அதாவது தூக்கத்தில் வர்ற கனவு நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம மூளையில் சைனாப்டோஜெனசிஸ், நியூரோஜெனசிஸ், அதாவது புது கனெக்ஷன்ஸ்லாம் வருது, பிரெயின் க்ரோ ஆகுது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் கனவு. ஸோ அதனால் கனவு வருது அப்படின்றத நினச்சி யாரும் கவலைப்படவே தேவையில்லை. கனவு ஓகே நல்லது தான் அப்படின்றத நம்மளே நம்ம மைண்டுக்கு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடும். சில பேர் என்னென்னா அவ்வளோ கனவு வருது, இவ்வளோ கனவு வருதுன்னு அதே ஒரு கவலையாக கொண்டு போய் அதே ஒரு வியாதின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ கனவு வியாதி கிடையாது, கனவு நல்லது தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு படுத்து தூங்கினா டக்குன்னு தூக்கம் வரும், கனவு கம்மியாக வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு பொசிஷன் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு, அதாவது மூச்சை உள்ளே இழுத்து ஒரு டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணிவிட்டு படுத்துட்டு எல்லா மசில்ஸும் நல்லா ரிலாக்ஸ் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்குங்களேன், இன்னும் நல்லாவே உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். ஏன்னா ஸ்லீப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ரெம், நான் ரெம் நிறைய இருக்குது. இதில் நான் ரெம் ஸ்லீப் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், அதாவது ஃபிசிக்கல் ரெக்கவரிக்கு முக்கியம். ரெம் பார்த்திங்கன்னா நம்மளோட மென்டல் ரெசிலியன்ஸ்க்கு, நம்மளோட இமோஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரெம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். எந்த பொசிஷனில் தூங்கினா உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை கண்டுபிடிச்சு தூங்குங்க. வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நல வாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.